மொபைல் ஜெனரலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு. நல்ல படம். உண்மையிலே பராசக்தி படம் நல்ல படம். அந்த படத்தில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் நல்ல கண்டென்ட்டு, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். திரு சிவகார்த்திகேயன் நடித்திருக்கிற படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இளைய தலைமுறையிலேருந்து வயதானவர்கள் வரை குடும்ப பெண்கள் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு கருத்துள்ள படம் தான் பராசக்தி. இந்த பராசக்தி படம் இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை ஜனநாயக படத்துக்கு போட்டியாக தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அந்த தமிழக வெத்து கழக தற்கூரி இருக்கிறாங்கல்ல, அந்த பொடி பசங்க விஜய் கூட இதுங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணிச்சு. இது பெரிய பிரச்சனை. ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண விடலை. ஏன்னு கேட்டால், இதை விஜயனுடைய வளர்ச்சி பார்த்து பிடிக்காம ஜனநாயக படத்தை சென்சார் போர்டு மூலிமா அந்த படத்தை பல காட்சிகளை நீக்கணும்னு சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் திமுக கவர்மெண்ட்டு இந்த படத்தை, விஜயனுடைய படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க, பழி வாங்குறாங்க அன்ற மாதிரி ஒரு டாக். இப்படி தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழக வெத்து கழக தற்கூறிக்கிறீங்கல்ல, அந்த பொடி பசங்களுக்கும் சொல்கிறேன். விஜயே ஒரு பொடி பையன், போக்கரி பையன், பொறுக்கி பையன், குடிக்காரன், பொம்பளை பொறுக்கி 1000 முறை சொல்லுவேன். என்ன சொல்கிறது, பொந்துக்குள்ளே இந்த அரசியல் பண்ணுறாங்க, எல்லாரையும் தூண்டி விட்டு புறம்போக்கு பையன் வையால. அதாவது சென்சார் போர்டு, நான் விஜய் கேட்குறேன், டே சென்சார் போர்டு யார் கண்ட்ரோலாக இருக்குது? சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல் இருக்குது? சென்சார் போர்டு யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு. திமுக தான் முதல்ல ஒன்றிய அரசுன்னு சொல்லிச்சு. அதை பார்த்து நீ காப்பி அடிக்கிறல விஜயே, ஒன்றிய அரசுன்னு காப்பி அடிக்கிறல. அந்த ஒன்றிய அரசு தாண்டா சென்சார் போர்டு வச்சிருக்கான். அமலாக்கத்துறை, ஐடி, சிபிஐ, சென்சார் போர்டு, தணிக்கை குழுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யார் கண்ட்ரோல் இருக்குது? தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட், திராவிட மாடல் அரசு, சிஎம் தலைவர் தளபதி ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குது. இதெல்லாம் யார் கண்ட்ரோல்னு கேட்டால் யூனியன் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், அவன் கண்ட்ரோல் இருக்குது. சென்சார் போர்டு அவன் கண்ட்ரோல் இருக்குது. எந்த படமாக இருந்தாலும் அந்த சென்சார் போர்டு அவன் படத்தை பார்த்துட்டு அவன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் படம் ரிலீஸ் பண்ண முடியும். உன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் சென்சார் போர்டு மூலிமா உன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் உன்னை பழி வாங்குறவன் யாருன்னு கேட்டால் யூனியன் கவர்மெண்ட்டு, பிஜேபி கவர்மெண்ட்டு. அவனை போய் கேளுங்கடா. அதை விட்டு எங்கடா டிஎம்கே கிட்ட வரீங்க? டிஎம்கே கிட்ட ஏன் வரீங்க? முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறார். அதில் அழகாக சொல்லியிருக்கார். என்னன்னு கேட்டால், அவர் அந்த ட்விட்டர் பதிவில், சமூக வலைத்தளில் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த அமலாக்கத்துறை, சிபிஐ, இந்த ஐடி, நீதிமன்றம், இந்த சென்சார் போர்டு, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வருது, ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் வருது. இதெல்லாம் உங்களை தன்னிச்சா செயல்பட விடுங்க. தேர்தல் கமிஷனாக இருக்கட்டும், அது சிபிஐயாக இருக்கட்டும், அது நீதிமன்றமாக இருக்கட்டும், அது ஐடியா இருக்கட்டும், அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும், தேர்தல் கமிஷன், இது எல்லாத்தையும் சுதந்திரமாக செயல்பட விடுங்க. இதில் போய் நீங்கள் பிஜேபி கவர்மெண்ட் தலையிடாதீங்க. இதை வச்சு யாரும் பழி வாங்கக்கூடாது, அது கண்டிக்கத்தக்கதுன்னு தன்னுடைய ட்விட்டர் பகுதியில் ஒரு பதிவு நேர்த்திக்கு சிஎம் வெளியிட்டிருக்கார். இது அவன் விஜய் தற்கூரிய, டேய் பாத்தியா இல்லையடாத்த, ஏண்டா கரூரில் 41 பேர் நீ கொலை பண்ண விஜய், நீ கொலை பண்ண 41 பேர் பார்த்தா நீ தாண்டா கொலை பண்ண. ஆனால் முதலமைச்சர் என்ன அதுக்கு கருத்து சொன்னார்? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் அவன் கட்சிக்கு கூடுகிற கூட்டத்தை கொல்வதற்கு சதி திட்டம் தீட்ட மாட்டான். எந்த ஒரு தலைவரும் சொந்த கட்சிக்கார சாகிறது விரும்ப மாட்டான். எனவே இந்த கரூர் இஷ்யூவை இது அரசியலாக்காதீங்க, இது கூட்ட நெரிச்சலில் ஏற்பட்டது, இது அரசியலாக்காதீங்க, உயிரிழந்த குடும்பத்திற்கு நாம் எல்லோரும் துணை நிற்போம்னு சொன்னார். ஸோ எந்த வகையிலும் யாரையும் பழிவாங்குகிற எண்ணத்தோடு செயல்படுகிற முதலமைச்சர் தளபதி கிடையாது, தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கிடையாது. இதன் தற்கூரி விஜய் மொத்தா நீ புரிஞ்சுக்கோ. முதல்ல இவன் இதை தூண்டி விட்டு இதில் அரசியல் பண்ணுறான். ஏண்டா இப்போ சொல்கிறியே, உன்னுடைய ஜனநாயக படத்தை சென்சார் போர்டு வச்சு டிஎம்கே கவர்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ண உள்ள பழி தூக்கி எங்கள் மேலே போடுறேடா. நான் என்ன சொல்கிறேன், பழி தூக்கி எங்கள் மேலே போடுறேன் இல்லை, பழியை தூக்கி எங்கள் மேலே போடுறேன் இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், என்னன்னா, உன்னுடைய தலைவா படத்துக்கு தடை விதிச்சாங்களே அன்னைக்கு முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதா, அப்போ என்னடா நீ வாயில் வச்சுருந்த விஜய்? அப்போ நீ ஒரு ரசிகர் வச்சு இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கிறது. இப்போ பிரச்சனை பண்ணுறிய ஜனநாயக படத்துக்கு, விளம்பரத்தை தேடுறான் படத்துக்கு, என் கடைசி படம்ன்றான்.
நீ இன்னும் பல படங்கள் நடிக்கணும்டா விஜய், இது உனக்கு கடைசி படம் கிடையாது. ஏன்னு வச்சுக்கோ, நீ அரசியலில் 2026 தேர்தலோட நீ காலியாக போகிற. அப்போ நீ சினிமாவுக்கு தான் போய் ஆகணும். இது கடைசி படம்லாம் கிடையாது. ஊரை ஏமாற்றத்துக்கு கடைசி படம் சொல்கிறேன் என்ன. ஆனால் அன்னைக்கு இன்னைக்கு நீ தகராறு பண்ணுற ஒரு ரசிகர்களை வச்சு, சின்ன சின்ன பசங்களை வச்சு இன்னைக்கு தகராறு பண்ணிட்டு இருக்கிறிய, அந்த தகராறு அன்னைக்கு பண்ண வேண்டியதானடா. அன்னைக்கு போய் கை கட்டின்னு முட்டிக்கால் போட்டு உட்காந்தீங்க அப்பனும் புள்ளியும் ஜெயலலிதா கிட்ட கொடனா இல்ல, எங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க, எங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்கன்னு ஜெயலலிதா சொன்ன காட்சிகள் எல்லாம் சென்சார் போர்டு கட் பண்ணல, நீயே வெட்டி போட்டிய தலைவா படத்துல இந்த காட்சி இருக்கக்கூடாது, இந்த டைலாக் இருக்கக்கூடாது, பாட்டில் இந்த வரிகள் இருக்கக்கூடாது, தூக்கி போடுற அலாச்சி ஜெயலலிதா சொன்னோடனே ஓகே மேடம், எஸ் மேடம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி தூக்கி போடல. நீ நாங்கள் ஜெயலலிதா மாதிரி ஒன்று ட்ரீட் பண்ணடா விஜய். அதனால தான்டா பொறுக்கி புறம்போக்கு பையன் குடிகாரன் ஆகி நீ இவ்வளோ ஆட்டம் போட்டுன்னு இருக்கிற. இன்னைக்கு அந்த பராசக்தி படத்துக்கு போகிறானுங்க. பராசக்தி படத்துக்கு போயிட்டு அந்த பசங்களை அனுப்புகிறானுங்க தேட்டருக்கு. அங்கே போயிட்டு அந்த சின்ன சின்ன பசங்க அங்கே போய் பராசக்தி தீய சக்தி, பராசக்தி தீய சக்தி, பராசக்தி தீய சக்தின்னு தேட்டரில் கத்துறானுங்க. தேட்டரில் படம் ஒன்று தான் கத்துறானுங்க, இன்ட்ரோவில் கத்துறானுங்க. டிவிக்கே 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 டிவிக்கே, என் மயிறு, என் பொச்சு, என் லவடா அங்கே கத்துறான். டிவிக்கே டிவிக்கே டிவிக்கே. நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் மூலியமாக சொல்கிறேன். இளைய தலைமுறை தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இளைய தலைமுறை தவறான பாதைக்கு சென்று கொண்டது. வன்முறையில் இறங்குறான், பேனரை கிழிக்கிறான். இது இப்போ பேனரை கிழிக்கிறான்னா சின்ன பசங்க 20 வயசுக்குள்ள போகிற பசங்க அவங்களாம், அவனுக்கு இன்னும் தெரியாது. அடி வாங்கினானா தாங்குவானா? இறங்கி அடிக்கிறான்னு வச்சுங்க, கட்சிக்காரனோ பொதுமக்களோ இறங்கி அடிக்கிறான்னு வச்சுங்க, மண்டை உடையுதுன்னு வச்சுக்கோ, அந்த விஜய் ரசிகர்களுக்கு தாங்குவானா? உள்ளே தூந்து அடி. இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம், இதெல்லாம் எங்களுக்கே நடந்திருக்கு. நாங்கள் பார்ப்போம், நாங்கள் கட்சி அரசியல் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் எல்லாம் கட்சிக்காரங்க. 16 வயசில் அரசியலுக்கு வந்தேன், இன்றைக்கி எனக்கு 50 வயசு ஆகுது. எவ்வளவோ பார்த்துட்டேன், நான் இன்னும் பார்ப்பேன். இதே விஜய் ரசிகரை நீங்கள் தாங்குவீங்களடா? சினிமா தேட்டரில் நீ போய் கலட்டா பண்ணுறிய, அந்த சினிமா தேட்டர் ஓனர் ஒரு 50 அடியாட்கள் வச்சு கை காலை உடச்சி போட்டால் விஜய் வந்து அவனுக்கு சோறு போடுவான். சினிமா தேட்டரில் தகராடா பண்ணுறீங்க, டே புறம்போக்கு பசங்களா, உனக்கு வந்துட்டு விஜய் சோறு போடுவானா? அவன் எவ பக்கத்தில் அது படுத்து கிடப்பான். ஒரு கீர்த்தி சுரேஷ் திருச்சா இல்லை, அவன் கூப்பிட்டா வரத்துக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பெண்கள் அவங்ககிட்ட என்ன பார்த்து அவன் எப்படி அழைச்சிட்டு போகிறான்? தவறான வழியில் நம்மளுடைய சமூக பெண்களை, நம் தமிழ்நாட்டினுடைய பெண்களை தவறான வழிக்கு விஜய் அழைத்து போகிறான். அதுதான் நான் சொன்னேன், காமம்னு. இது ஒரு காமம், இது ஒரு காமம். புருஷன் இருக்கும் போதே நான் அவனை தான் லவ் பண்ணுவேன் புருஷன் வச்சுன்னு சொல்கிறான். இன்னொருத்தி புருஷனை பக்கத்தில் வச்சுன்னா அவங்ககிட்ட நான் ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டான் விஜய்கிட்ட. புருஷனை வச்சுக்கினேன் நான் அவனை தான் லவ் பண்ணுறான்னா அப்போ இதுக்கு பேர் காமம் தானே. அப்போ விஜய் எப்படி இளைய தலைமுறை தவறான பாதைக்கு அழைத்து செல்றான்? எப்படி அழைத்து செல்றான்? ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் பிஜேபிடா. அவன் உன்னை என்ன சொன்னான்? பிஜேபி உனக்கு என்ன சொன்னான்? உனக்கு பணத்தை கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொன்னான். நீ யாரோட கூட்டணி சேராமல் நீ தனியாகவே நில்லு, நாங்கள் ஏடிஎம்கே காலி பண்ணணும், அப்போ தான் நாங்கள் பிஜேபி உள்ளே வர முடியும். ஏடிஎம்கே காலி பண்ணுறது தான் நாங்கள் ஏடிஎம்கேவோட போய் கூட்டணி சேர்றோம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக காலி பண்ணிடுறோம், நீ தனியாகவே நில்லுன்னா. இப்போ அவனுக்கு என்ன மூடு மார்ச்சுன்னு தெரில. சரி, நீ வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்துடு, நம்மளாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், முதலமைச்சர் யாருன்னு அப்புறம் முடிவு பண்ணலான்னு அவனை கூப்பிட்டு மிரட்டினாங்க. அதுக்கு அவன் ஒத்துக்கல. யாரு? அவன் விஜய் ஒத்துக்கல. இல்லை நான் தான் சிஎம் பண்ணான். விஜய் வார்டு மெம்பரோட ஆக மாட்டான். ஸோ இவனை மிரட்டணும். இவன் விஜயை மிரட்டுறதுக்கு இவன் தான் போய் சிபிஐயே கேட்குறான். யாரு? இவன் விஜய் தான் போய் சிபிஐயே கேட்குறான். அவன் கொடுத்துட்டான் பிஜேபி கவர்மெண்ட். ஆனால் இன்னைக்கு சிபிஐயில் அவனை விசாரணை கூப்பிட்டு அதை வச்சு அவனை மிரட்டுறான். ஆனால் விஜயை வந்து அந்த கரூர் விஷயத்தில் 41 பேர் கொலை பண்ணது விஜய் தான். விஜயை தூக்குல கூட போடலாம், தப்பு இல்லை. 41 பேர் கொலை பண்ணது அவன் தான். ஓகேவா? இப்போ மிரட்டுறான். இப்போ இந்த படத்தை வச்சு மிரட்டுறான், சென்சார் போர்டு வச்சு. நீ யாருதுரா போய் சப்பணும்? டே வார்த்தா விஜய், டே டிவிக்கு தற்கூரி, நீங்கள் யாருதுரா போய் சப்பணும்? போய் கேளுங்கடா. யாரை போய் நீங்கள் கேட்கணும்? போய் மோடி கவர்மெண்ட்டை கேளுங்க, அமித்ஷா கேளுங்க, பிஜேபி கேளுங்க. இங்கே என்னடா வர எங்ககிட்ட டிஎம்கே கிட்ட? தியேட்டரில் போய் டிவிக்கு பராசக்தி தீய சக்தி, தீய சக்தி வேலை திமுக காட்டுச்சுன்னு வச்சுக்கடா விஜய், கம்மாளா வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேன். தீய சக்தி வேலை திமுக காமிச்சிச்சுன்னா வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேன். ஆனால் எங்கள் தலைவர் தளபதி அப்படி கிடையாது. நான் இப்படி பேசுறதே அவர் என்னை திட்டுறாரு. பார்த்தா ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்டா? பேசாமல் இருக்க முடியல. பொறுக்கி பசங்களை வச்சு நீ அரசியல் பண்ணுகிற. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள்லாம் வந்து நம்மளாம் தமிழ்நாட்டில் தானே பிறந்திருக்கிறோம்.
அங்கே போய் தேட்டரில் போய் பராசக்தி தீய சக்தி டிவிக்கு கேராட்டா பண்ணிக்கின்னு அந்த வெளியே வந்து நிற்கிறானுங்க. இவனுங்களே யூடியூப் சேனல் ரெடி பண்ணுறானுங்க. ரெடி பண்ணிட்டு பராசக்தி நல்லா இல்லை சார், நல்லாவே இல்லை சார், தூக்கம் வருது சார், படமாக அது இவனுங்களே அந்த படத்தை வந்துட்டு இவனுங்களே அதை பண்ணுறதுல யாரும் கேட்டால் இவனுக்கு டிவிக்கு கட்சிக்காரன் அந்த பொறி பசங்க இவனுங்களே பண்ணுறானுங்க. ஆளை வச்சு அதை பேசுகிறானா ஒரு பெரிய மனுஷன் நான் பாருல, சின்ன சின்ன பிளக்கா பசங்களை வச்சு பேச வைக்கிறான். நான் கேட்குறேன், சரி ரைட்டு, இந்த படத்துக்கு சென்சார் போட்டு தடை விதிக்குது, இந்த படம் ரிலீஸ் பண்ண விடலன்னு இவ்வளோ கரெக்டாக பண்ணுறீங்களே. தக் லைஃப்னு ஒரு படம், பத்மஸ்ரீ உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த படம் தக் லைஃப்னு ஒரு படம். அந்த படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகலை, பெங்களூரில் ரிலீஸ் ஆகலை. இவன் விடு பொம்பளை பொறிக்கி கண்டார ஒலி தாயொலி மோவன் கண்டவனுக்கு பார்த்தான் விஜய் இவனத்தி குப்பத்தொட்டில் போடு. என்ன சொல்கிறது, இவனுக்கும் தமிழ் இனத்திற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இவன் ஒரு பொம்பளை பொறிக்கி பையன். ஆனால் தக் லைஃப் படம் வந்து நம்ம இனத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. நம் தமிழ் இனத்திற்கு ஒரு தன்மான பிரச்சனை, நம் தமிழ் இனத்திற்கு ஒரு தன்மான பிரச்சனை ஏற்பட்டுச்சு. கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அந்த விழாவுக்கு வரார், தக் லைஃப் பட விழாவுக்கு வராரு. அதில் பேசும்போது சிவராஜ்குமாரை உயர்த்தி பேசும்போது நம்ம குடும்பத்தை சார்ந்தவர், நம்ம குடும்பத்திலிருந்து அவர் பிரிந்து சென்று இன்றைக்கு கர்நாடகாவில் இருக்கிறது, அங்கேயே நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழிலிருந்து பிரிந்த மொழி கன்னட மொழி. அதுதான் உண்மை. தமிழிலிருந்து பிரிந்தது தான் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு, இவர்களெல்லாம் திராவிட மொழி. கன்னடம், துளு, தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளுக்கு தாய்மொழி, தாய் யார் என்று கேட்டால் தமிழ். இதுதான் உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்னார். பட் ஆக்சுவலி தட் இஸ் அ ரியல் ஃபேக்ட். அதுதான் உண்மை. தமிழிலிருந்து பிரிந்தது தான் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு. இதே கர்நாடகாவில் அங்கே இருக்கிற வாட்டாள் நாகராஜ் போன்ற புறம்போக்கு பசங்க பெரிய பிரச்சனை பண்ணி கமல்ஹாசன் குடும்பாவை எரிச்சு, அவன் கன்னடக்காரனாங்க எப்பவுமே நம்ம தமிழை வந்து அவமானப்படுத்துவான். காவேரி பிரச்சனையும் முதலமைச்சர் படத்தெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். காவேரி இஷ்யூவில் அவன் எப்படியெல்லாம் பண்ணான்னு தெரியும். அந்த மாதிரி இந்த தக் லைஃப் படத்தை அவன் ரிலீஸ் பண்ணவே விடலை பெங்களூரில். ஆனால் லட்சக்கணக்கான பெங்களூரில் இருக்கிற தமிழர்கள் ஒசூர்லையும் கிருஷ்ணகிரியிலும் தக் லைஃப் படத்தை பார்த்தாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை, மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. கமல்ஹாசனை மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. மன்னிப்பு கேட்டு நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிடுறோன்னு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் லாஸ் அந்த படத்தில். கர்நாடகா ரிலீஸ் ஆகாதனால 100 கோடி ரூபாய் லாஸ் கமல்ஹாசனுக்கு. 100 கோடி இல்லைடா, 1000 கோடி லாஸ் ஆகட்டும், என் உயிரே போனாலும் சரி, நான் சொன்னது தான். தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் என்று சொன்னேன். தமிழிலிருந்து பிறந்து தமிழிலிருந்து பிரிந்த மொழிதான் கன்னடம் என்று சொன்னது தான். நான் அந்த வார்த்தை வாபஸ் வாங்க மாட்டேன், கடைசி வழி வாபஸ் வாங்கல. அவரு தான்டா தமிழன் கமல்ஹாசன். கமல்ஹாசனுடைய மூத்திரத்தை சூடா விஜயை குடிக்க சொல்லு, நடிகர் விஜயை குடிக்க சொல்றா கமல்ஹாசன். நடிகர் கமல்ஹாசன், நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் எம்பி கமல்ஹாசன், அவருடைய விஜயும் குடி. அந்த டிவிக்கே மயிறு பராசக்தி தீய சக்தி சினிமா தேட்டரில் போய் கலடா பண்ணுங்க பொடி பசங்களா, நீங்களும் குடிங்கடா. நடிகர் கமல்ஹாசன் எம்பி, இன்னைக்கு அவர் ஒரு தலைவர். அவருடைய தக் லைஃப் படத்துக்காக நீங்க போராடல, இவனுக்காக போய் பொறுக்கி பசங்க மாதிரி சினிமா தேட்டர் கலடா பண்ணினேன். அவங்க ஒரு பெரிய ஆளு மயிராடா அவன். நான் கேட்கறேன், போய் பிஜேபி கொடி கொளுத்துக்கடா, ஒருத்தனுக்கு பிறந்தும் தான். இவன் பண்றது எல்லாமே அயோக்கித்தனங்க. இவன் விஜய் பண்றது எல்லாமே அயோக்கித்தனம். ஒன்றும் வேணா. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசில் இன்றைக்கு லேப்டாப் தலைவர் தளபதி வழங்கியிருக்கிறார். உங்க பணம் தான், எல்லாமே உங்க பணம் தான். உங்க வரி பணத்தை தான் லேப்டாப் பண்ணி கொடுத்துருக்கு. உங்க வரி பணத்தை தான் இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். உங்க வரி பணத்தில் தான் புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய். உங்க வரி பணத்தில் தான் முதியோர் பென்ஷன். உங்க வரி பணத்தில் தமிழ் புதல் திட்டத்தில் 1000 ரூபாய். உங்க வரி பணத்தில் தான் இப்போ பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாய். எல்லாம் உங்க பணம் தான். எங்க பணமோ திமுக அறக்கட்டளை பணமோ முதலமைச்சர் பணம், உங்க வரி பணத்தை அது முறையா எப்படி வழங்கணுமோ வழங்கிட்டு இருக்காரு. இந்த லேப்டாப்ல இந்த விஜய் இருக்கிறான்ல, இந்த பொறுக்கி புறம்போக்கு தாய்வலிமாவை பார்த்தா என்ன பண்றான்னா, அவன் கட்சிக்கார ஐடிவிங்க விட்டு தூண்ட விட்டு, இப்போ ஒரு முதலமைச்சர் ஒரு ஆட்சி நடக்குதுன்னு சொன்னா எந்த நலத்திட்டமாக இருந்தாலும் அதுல முதலமைச்சர் படம் இருக்கும். அது யார் ஆட்சி இருந்தாலும் சரி, யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, முதலமைச்சர் படம் இருக்கும். அவங்க கவர்மெண்ட் வரும்போது அவங்க படம் போடுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையில் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பைகள்லாம் தேங்கி போயிடுச்சு. அப்படியே இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்குற ஸ்கூல் பேக் கொடுக்குறாங்கல்ல, ஏடிஎம் காட்சியில் இந்த பேக் மீந்திருச்சு. பல லட்சக்கணக்கான பேக் மீந்திருச்சு. இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்க. அப்போது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன பண்ணுறாரு, நம்ம தலைவர் முதலமைச்சர் தளபதியை பார்த்து புதுசாக பேக் பிரிண்ட் பண்ணோம், இதெல்லாம் போன ஆட்சியில் இதில் ஜெயலலிதா படம் எடப்பாடி பழனிசாமி படம் இருக்குது, இது வேணான்னு என்ன சொன்னார் தெரியுமா முதலமைச்சர் தலைவர் தளபதி? டே விஜய், உங்கத்தா
உங்கள் அம்மாவில் உங்கள் அக்கால வழி கேள்றாயத்த. அப்போ என்ன சொன்னார் தெரியுமா எங்கள் தலைவர், முதலமைச்சர் தலைவர் தளபதி? ஏன் ஜெயலலிதா படம் இருந்தால் என்ன தப்பு? அந்த அம்மா இன்னைக்கு உயிரோடு இல்லை. அவங்க முதலமைச்சராக இருந்தாங்கல்ல, பல முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஜெயலலிதா பல முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஜெயலலிதா பல முறை முதலமைச்சராக. எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர். அந்த சிம்பிள் தமிழ்நாடு சிம்பிள், நம்ம சிம்பிள். இப்போ இந்த பையை நீ வந்துட்டு இது புதுசாக பை பிரிண்ட் பண்ணினா அது எவ்வளோ செலவாகும்? இந்த பணம் இந்த பள்ளி கல்வித்துறை உதவாது. இந்த பையை கொடுன்னார். ஜெயலலிதா படம், எடப்பாடி பழனிசாமி படம் போட்ட பையை இஷ்யூ பண்ணி டிஎம்கே கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க. நீ எல்லாம் ஒரு ஆள், உனக்கெல்லாம் சொல்லுங்கிற. ஏண்டா டே, அப்படி இருக்கும்போது இந்த லேப்டாப்பில் நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் படம் இருக்குது இல்லை, தமிழ்நாடு சிம்பிள் படத்தில், இதை என்ன பண்ணுறான் இந்த விஜய் கட்சிக்கார தற்கூரி, இந்த பொறிக்கு பசங்கிறாங்கல்ல, அவனுக்கு கூட அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, இந்த பெட்ரோலு, இன்னும் ஒரு ரத்தனாலாம் அது என்னென்னோ சொன்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி எப்படி தளபதி படத்தை அழிக்கிறதுன்னு அழிக்கிறோம். தமிழ்நாடு சிம்பிள் அழிச்சிட்டு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் படத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல விஜய் படம் ஒட்டான். இது கவர்மெண்ட்டில் கொடுக்குற லேப்டாப்பில் சிஎம் படத்தை அழிச்சிட்டு தலைவர் தளபதி ஸ்டாலின் படத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல விஜய் படத்தை ஒட்டிட்டு அந்த டிவிக்கு தமிழக வெற்றி விட்ட அந்த பொறுக்கி பசங்க பொறுக்கக்கூடிய ஒட்டுறான், ஒட்டிட்டு காட்டுறான். லேப்டாப் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தான் கொடுத்தாரு. ஆனால் நாங்கள் எங்கள் தளபதி விஜய் படம் ஒட்டிட்டோம் பார்த்தேன்னா அவங்க வார்த்தா. நான் ஒன்று கேட்குறேன் அவங்கள, விஜய் ஆளை விட்டு கவர்மெண்ட் லேப்டாப்பில் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் படத்தை மேலே ஸ்டிக்கர் தலைவர் தளபதி ஸ்டாலின் படத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல உன் படத்தை ஒட்ட சொல்லி உத்தரவு போடுறைய. நான் விஜய் கேட்குறேன், உன் ஆளை விட்டு லேப்டாப்பில் ஸ்டிக்கரடா ஒட்டுற, உன் ஸ்டிக்கர் முதலமைச்சர் படத்தை அழிச்சிட்டு. அதனால தான் நான் உன்னை கேட்டேன். முதலமைச்சர் திமுக ஆட்சியில் தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவருடைய திட்டம் லேப்டாப் திட்டம், அவர் அதிமுக ஆட்சியில் கொடுத்தது தரம் தாழ்ந்த தரம் கட்ட லேப்டாப். இன்னைக்கு ஆப்பிள் லேப்டாப்புக்கு ஈக்குவலா 40,000 ரூபாய் வேல்யூ லேப்டாப் இன்னைக்கு ஒரு மாணவனுக்கும் திமுக ஆட்சியில் தலைவர் தளபதி ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அந்த லேப்டாப்ல முதலமைச்சர் படத்தை அழிச்சிட்டு உன் படத்தை ஒட்ட சொல்லி அரசியல் பண்றிய. அதனால தான் கேட்டோம், உங்க ஆளுங்களை விட்டு நீ டிவியில் பேட்டி விடுற, இலவசங்களை எதிர்க்கிறோம், எங்களுக்கு இலவச பேருந்து பயணம் நாங்கள் கேட்கல, மாசம் 1000 ரூபாய் கேட்டோமா, எங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வேணாம், படிக்கிறதுக்கு நாங்கள் புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கேட்டோமா, எங்களுக்கு வேணாம், நியாய விலைக் கடையில் 3000 ரூபாய் நாங்கள் கேட்டோமா, எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை அத்தனை போய் முன்வரிசையில் நின்று வாங்குறது யாரா? பொறுக்கி பசங்க நீங்க தானே. இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும். நான் கொஞ்சம் கடுமையாக தான் பேசுவேன். நம்ம இளைய தலைமுறை இன்னைக்கு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கு. அதுவும் முக்கியமாக பெண்கள். நான் பல பதவிகளை சொல்லிட்டேன். பெண்கள் நாட்டின் கண்கள். கண்ணகி பிறந்த மண் தமிழ் மண். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணிலே பிறந்த எல்லா பெண்களும் கண்ணகி தான். பத்தினி யாருறான்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? ஒரு மாணவன் கண்ணகி என்னுவான், சீதாதேவி என்னுவான். என்னை கூப்பிட்டு பத்தினி யாருறான்னு கேட்டால் முதல்ல நான் எங்கள் அம்மான்னு சொல்லுவேன், என் பொண்டாட்டின்னு சொல்லுவேன், எங்கள் அக்கான்னு சொல்லுவேன், என் தங்கச்சின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெண்களும் பத்தினி, எல்லாரும் கண்ணகி தான். அப்படிப்பட்ட தமிழ் மண்ணில் பெண்களை இன்னைக்கு அவங்களெல்லாம் உன்னை காம கண்ணோட்டத்தோடு பார்க்கும் அளவுக்கு நீ அவங்களை இன்னைக்கு வளர்த்து வச்சுக்கிறன்னா தமிழ்நாடு எந்த வகையில் இன்னைக்கு எந்த அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது? நம் தமிழ் கலாச்சாரம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நம் தமிழ் இளைஞன் ரவுடித்தனம் பண்ணுறான், தேட்டரில் கலண்டா பண்ணுறான், பேனர் கிழிக்கிறான், அடிப்பான், உதைப்பான்றான். அவன் எங்கன்னா அடி வாங்கினானா திருப்பி அவனை அடிக்கிறதுக்கு அவனால் முடியுமா? இதெல்லாம் அரசியல் நடக்கும். வீட்டுக்குள்ள தூந்து வெட்டினானா திருப்பி அடிக்க முடியுமா? உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சுருப்பாங்க கனவுடம் பட்டு. லேப்டாப்பில் டே விஜய் உங்கள் லேப்டாப்பில் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் படி படம் அழிச்சிட்டு உன் படம் ஓட்டுற உங்கள் அத்தா உங்கள் அம்மாவில் தாயொலிமான உங்கள் அக்காவோடைய கண்டவனுக்கு வந்தவனை நீ வார்டு மெம்பரோட வர முடியாதுடா. அதனால் இந்த லேப்டாப்பில் வந்துட்டு இந்த படத்தை அழிக்கிறது, பராசக்தி படத்தில் போயிட்டு தீய சக்தி என்றது, டிவிக்கு என்றது, இந்த விஜய் இவன் பண்ணினுக்கிற ஒரு பொறுக்கித்தனமான அரசியல் இது. அதனால் நான் விஜய் தெரியும் சொல்கிறேன், நீ உங்கள் அப்பா இன்ஷியலில் போடு. இன்னொரு இன்ஷியல் போட்டால் நீ பக்கத்துக்கான பிறந்த மாதிரி ஆகிடுவேன். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்த குமரன்.